ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஹேப். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 9, palindrome நம்பர். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ யுவர் கிவன் அன் இன்டீஜர் எக்ஸ். ஸோ நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் எ palindrome, ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் palindrome அப்படின்னா என்னென்னா, இப்போது 1 2 1 இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் ஃபார்வர்டில் படிச்சீங்க அப்படின்னா 1 to 1 இருக்கும். இதே நீங்கள் பேக்வேர்டில் படிச்சீங்க அப்படின்னாலும் சேம் 1 to 1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே 153 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்வர்டில் படிக்கும்போது 153, இதே பேக்வேர்டில் படிக்கும்போது 351. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ இது palindrome அண்ட் இது நாட் அ palindrome. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் ஃப்ரண்ட்லேருந்து படிக்கும்போதும் பேக்லேருந்து படிக்கும்போதும் ஒரே மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம palindrome அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அது palindrome கிடையாது. ஸோ இஃப் இட் இஸ் அ palindrome, நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே 121 தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது செகண்ட் விட்டுருங்க, தேர்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸோ 10வா, 10 ஃப்ரண்ட்டில் படிக்கும்போது, இதே இதை பேக்கில் படித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 அண்ட் தென் 1. ஸோ இது 1, இது 10, ரெண்டுமே ஈக்குவலாக கிடையாது. அப்போது இது வந்து நாட் அ palindrome. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா -121. ஆக்சுவலாக 121 ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப 121 தான் வரும். பட் இந்த மைனஸ் இருக்கிறதால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, -121 ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இட் பிகம்ஸ் 121 மைனஸ். இப்போ நீங்கள் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ -111 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ -111 நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 111 மைனஸ் இப்படி ஆயிரும்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மைனஸ் நம்பர்ஸ் வந்துச்சுனாலே அது வந்துட்டு palindrome கிடையாது. ஏன்னா மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா அது பின்னாடி போயிடும். பின்னாடி வச்சு படித்தோன்னா அது palindrome கன்ஃபார்ம் இருக்காது. ஸோ நம்ம இங்கேயே ஒரு எட்ஜ் கேஸ் வந்து சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணாங்களா இப்போ மெத்தட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேத் யூஸ் பண்ணி. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்குமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இப்போது 121, இப்போ இந்த நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த 121 ரிவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 121 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரிவர்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இந்த டிஜிட்டை அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுவோமா? ஸோ 121. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இந்த 121 இந்த நம்பர்லேருந்து எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் எனக்கு தேவைப்படும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ மாடுலஸோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 15 சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 15 நம்ம 10 டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 10 டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் 10 போடுவோமா? ரிமைண்டர் வந்துட்டு 5. ஸோ இந்த மாடல்ஸ் என்ன பண்ணணும்னா 15 mod 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிமைண்டர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். 15 mod 5 உடைய வேல்யூ என்னன்னா 5. பிகாஸ் இதில் பாயிண்ட் வராமல் ரிமைண்டர் என்ன வருதோ அதை மட்டும் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாடுலஸோடைய ஒர்க். இந்த மாடுலஸ் வச்சு மாடுலஸ் ஆஃப் 10 இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 15ஓட லாஸ்ட் டிஜிட் என்ன 5. ஸோ mod 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் 5 வந்து கிடச்சிருச்சு. இப்போ சப்போஸ் 10 இருக்குது, 10 கூடயே நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 10 mod 10 இப்படின்னு தான் நம்மளுடைய கொஸ்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட் டிஜிட் என்ன 0வா? ஸோ இப்போ 0 ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ பார்க்கலாம். ஸோ 10 1 டைம்ஸ் 10 அண்ட் ரிமைண்டர் என்ன 0. ஸோ இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சா 0 அப்படிங்கிறது? ஸோ 121 இருக்குது, நான் mod 10 யூஸ் பண்ணி நான் 1 வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு இங்கே 1 இருக்குது. இப்போது நான் இந்த 2 எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 நான் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டேன் கரெக்டாக. அப்போது இந்த 1 வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 1 எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோஷியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 10 நான் டிவைட் பண்ணுறேன்.
ஸோ மேலே கோஷன்ட் என்ன வருது, 12 வருதா? ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ 10 இருக்குது, 10-ஐ 12ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். இன்டீஜர் டிவிஷன். ஸோ பாயிண்ட் நம்பர்ஸ் வராமல். ஸோ பேசிக்காக வைப்போம். ஸோ 1 டைம்ஸ் என்ன வரும், 10 வரும். ரிமைண்டர் 2 அண்ட் இந்த 1 கீழே வந்துச்சுன்னா 1. ஸோ இப்போ 2 டைம்ஸ் 20. ரிமைண்டர் 1 கிடச்சிருச்சா? 153 mod 10ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 3ன்னு வந்து கிடைக்கும். அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே 153 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டிங்கன்னா, இன்டீஜர் டிவிஷன் பை 10ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஓகேவா? இந்த 2 விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம லாஸ்ட் டிஜிட் 3ன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோமா? ஸோ ரிசல்ட்டில் வந்துட்டு 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் வச்சு எனக்கு 15 கிடச்சிருச்சு. இப்போ திரும்பவும் 15 mod 10ன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். 15 mod 10 வேல்யூ என்ன? 5. கரெக்டாக? இப்போ இந்த 5 வந்து இங்கே நெக்ஸ்ட் டிஜிட்டாக இருக்கும். அண்ட் இதிலேருந்து 15 டிவைடட் பை 10ன்னு வந்து நம்ம போடுவோம். 15 டிவைடட் பை 10 என்ன? 1 வரும். இப்போது இந்த 1 நம்ம எடுத்துக்கணும். 1 mod 10 வேல்யூ என்ன? 1 mod 10 வந்துட்டு திரும்பவும் 1 தான் வரும். ஏன்னா இந்த மாடலில் ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிறத விட லெஃப்ட் சைடு வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடு லெஸ்ஸர் தென் ரைட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஆல்வேஸ் லெஃப்ட் சைடு வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் வரும். இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 வரும், 5 இருந்துச்சுன்னா 5 வரும். அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி மாடுக்கு. அண்ட் இப்போது எனக்கு 1 கிடச்சிச்சா? இப்போ இந்த 1 வந்துட்டு நான் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் திருப்பி வந்து 1 டிவைடட் பை 10 என்ன? டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். இப்போ நமக்கு என்னெல்லாம் வந்துருச்சு? 3, 5, 1 வந்துருச்சா? 153-ஐ நம்ம 351ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டோம். ஓகேவா? இதான் வந்துட்டு மேத்தமெட்டிக்கலாக இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய கோடிங் பார்ட் வந்து நம்ம பார்ப்போம். கோடிங் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஸோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கேஸ்க்கு எழுதிடுவோம். ஒரு எட்ஜ் கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னோம்ல, நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுனாலே அதை வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோமா? ஸோ அதுக்கான எட்ஜ் கேஸ் இஃப் எக்ஸ் லெஸ்ஸர் தென் 0. எக்ஸ் வந்துட்டு 0-விட லெஸ்ஸாக இருக்கா, அதாவது மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா we should return false. அப்படி இல்லை, அது நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா அது 0 ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கான கோடிங் மட்டும் தான் நம்ம பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன தேவை? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ரிவர்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஸோ அதை நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. இதில் தான் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பரையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒவ்வொரு டிஜிட்டாக லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். கரெக்டாக? இதுதான் வந்து நான் ரிட்டர்னும் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் ரிசல்ட். தென் நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுத்துருக்க நம்பர் அண்ட் எக்ஸ் mod of 10 இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு கிடைக்குமா? ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் டின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவில் சேவ் பண்ணிடுறேன். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் mod 10. அண்ட் இப்போது திரும்ப இந்த எக்ஸை என்ன பண்ணணும்? சாரி, எக்ஸை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். அதில் வந்துட்டு எக்ஸ். ஸோ இப்போ இந்த நம்ம மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணால் போதும். 1 செகண்ட். இப்போ இது நம் பர்சன்டேஜ் 10. இதுவும் வந்து எக்ஸோடைய லாஸ்ட் டிஜிட் கொடுக்கும். அண்ட் இப்போ இந்த நம்ம என்ன பண்ணும்? நம்மள இருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணும். அதுக்கு பைத்தானில் என்ன பண்ணலாம்னா இன்டீஜர் டிவிஷன் பை 10. ஓகேவா? ஸோ இந்த டபுள் டிவிஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு ஃப்ளோட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இப்போது 153 இருக்குது அப்படின்னா அதை 10ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 0.3 15.3 அந்த மாதிரி வந்துட்டு வராமல் இது பார்த்துக்கும். அதை வந்துட்டு இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளால் லாஸ்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்? ஸோ அன்டில் இந்த எக்ஸ் இப்போ வந்து நம்மள இருக்குது. அன்டில் திஸ் நம் பிகம்ஸ் 0. ஸோ நம் கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதனால் இது எல்லாத்தையுமே தூக்கி நான் ஒரு வைல் லூப்பில் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இன்னும் கம்பேர் பண்ணல, நான் வெறும் ஸோ நம்ம டிஜிட்டையும் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துருச்சு. அண்டு ஃபஸ்ட் 2 டிஜிட் மட்டும்தான் நமக்கு அடுத்த இதுக்கு போகுது. அண்ட் செகண்ட் ஐட்ரேஷனில் நமக்கு இந்த 2வையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. 1 மட்டும்தான் அடுத்த ஐட்ரேஷன் போகுது. அதுக்கப்புறமா 1ஐயும் ரிமூவ் பண்ணிடுச்சு.
அதுக்கப்புறமா 0 ஆயிடுச்சு. 0 ஆனதுக்கப்புறம் இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சிருக்கும். இப்போது ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்ட்டு 10 ப்ளஸ் டிஜிட். ஸோ ரிசல்ட்டில் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு 0 இருக்கும். இங்கே நான் காமிக்கிறேன். ரிசல்ட் ரிசல்ட் ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஏன்னா இங்கே 1 டிஜிட்டை ரிமூவ் பண்ணுமா, டிஜிட்டை என்ன ரிமூவ் பண்ணணுமோ அது வந்து 1 வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 0 இருக்கா, ஸோ ரிசல்ட் இன்ட்டு 10. ஸோ 0 இன்ட்டு 10 என்ன வரும், 0 தான் வரும். 0 ப்ளஸ் எனிதிங் என்ன, அதே நம்பர் தானே வரும். ஸோ 0 ப்ளஸ் 1 1 தான் வரும். ஸோ ரிசல்ட்டில் இப்போ 1 ஆகிடுச்சு. இந்த செகண்ட் டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 இருக்குது, ரிசல்ட்டில் 1 இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த 2 என்ன ஆகணும்னா 1 கூட 2 வந்துட்டு பக்கத்தில் வரணும், அதாவது 12 மாறணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 1 இருக்கா, 1 இன்ட்டு 10 என்ன 10, 10 ப்ளஸ் 2 என்ன 12 ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இதானே நமக்கு வேணும். அண்ட் அடுத்த நம்பர் என்ன, திருப்பி ஒரு 1. ஸோ இங்கே 12 இருக்குது, 12 இன்ட்டு 10 என்ன 120, 120 கூட ப்ளஸ் டி வேல்யூ என்ன 1, இதை ஆட் பண்ணி அப்படின்னா 121 கிடச்சிருமா. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இது நெகட்டிவ் வேல்யூ டேரெக்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10 இருக்குது, ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 வந்துருச்சு. ஸோ 0 இன்ட்டு 10 0 தான். அண்ட் அது கூட ப்ளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா 1 தான் வரும். ஸோ 0 1. இப்போ நம்ம இதை கம்பேர் மட்டும் பண்ணுவோம். இஃப் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஏன் எக்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும் கரெக்டாக. நம்பரை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிடலாம், நம்பரை நம்ம 0 ஆக்குறோம். அதனால இப்போ நம்ம எக்ஸை இங்கே 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதை வச்சுமே கம்பேர் பண்ண முடியாது. அதனால எக்ஸை தூக்கி நான் நம்பரில் போட்டு நம்பரை மட்டும் நான் 0 பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஐ ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லைன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இது இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இது ரன் ஆகிடுச்சு. அண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து பாலிண்ட்ரோம் நம்பர் சால்வ் பண்ணுறதுக்காகவே ஒரு மெத்தட். அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இதை வந்து நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இப்போது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டீஜர் இருக்கா, இந்த எக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கூட கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு STR ஆஃப் எக்ஸ். இப்போ இது ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த இப்போ இது எக்ஸ்ன்னு வைக்க வேணாம், ரிசல்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அண்ட் இப்போது இந்த ரிசல்ட் என்ன பண்ணணும்னா நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி பைத்தானில் ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் வச்சு இந்த சின்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ பிரிண்ட் ரிசல்ட், அது பக்கத்திலே நான் ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணியே காமிக்கிறேன். ஓகேவா. இப்படி இருந்துச்சுன்னா ஐ ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் ஐ ஷுட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அண்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த எட்ஜ் கேஸ் எழுதணும். ஸோ எக்ஸ் லெஸ்ஸர் தென் 0 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா. அது கூட இங்கே தேவை கிடையாது, பட் இருந்தாலும் 121 அவுட்புட் ஃபால்ஸ். ஏன் அவுட்புட் ஃபால்ஸ்? ஓகே, டைப் செக்கிங். ஸோ ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ரிசல்ட். ஓகே, இப்போ இது ஏன் ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும், ரிசல்ட் வேல்யூ என்ன 121, இதை ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதே ரிவர்ஸ் பண்ணும்போதும் இதே வேல்யூ தான் வரும். இது இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் 10, இதை ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன 01. இதே ஒரே சின்டாக்ஸில் எனக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ அண்ட் தென் இதை கம்பேர் பண்ணும்போது ட்ரூவா இல்லைன்னா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதையே நான் உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் இன்டர்வியூன்னு போகிறீங்க அப்படின்னா உங்களை மோஸ்ட்லி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக தான் கோடிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு இதை பைத்தானுங்கிறதால இதை நம்ம பண்ணிட்டோம். இதே விஷயத்த நீங்கள் ஜாவாலேயோ சிலேயோ வந்து உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிபெண்ட்டாக வந்துட்டு பண்ணாதீங்க. அந்த டெக்னிக் கற்றுக்கோங்க. அண்ட் அந்த டெக்னிக்கை வச்சு நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். அந்த டெக்னிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். அதை வச்சு நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் சின்டாக்ஸை மட்டும் படிச்சுட்டு அந்த ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் லேர்ன் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.